மக்களுக்கு வணக்கம். கொல்கத்தால பயிற்சி மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு பெண், 31 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா. அவர் டியூட்டியில் இருக்கும் போதே. இதுதான் நாடு முழுவதும் பத்தி எரியுது. இந்த விவகாரங்கள் 4 நாளைக்கு முன்னாடி வரும்போது ஏகப்பட்ட செய்திகள் பூதாகாரமாக கிளம்பினது. அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார், அவர் எப்படி கற்பழிக்கப்பட்டார், எப்படி கொலை செய்யப்பட்டார், அதில் என்னென்ன விஷயங்கள் முடியுமோ அத்தனை விஷயங்கள் சேர்த்து பூதாகரமாக கிளம்பி இருந்துச்சு. அந்த நேரங்களில் இங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய வியூஸ்க்காக மட்டுமே தெரியக்கூடிய ஒரு கும்பலுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அதை ஒரு வெரிஃபை பண்ணி போதுமான அளவுக்கு பொறுப்போடு பேசுனா நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பெண் குழந்தை பெற்ற பெற்றோர்கள் ஆரம்பித்து பெண் குழந்தைகள் வரைக்கும் எல்லாரும் பதட்டமாயிருவாங்க. சைக்காலஜியில் ஒரு பெரிய அளவில் மோசமான நிலைமைக்கு போயிடும். நீங்கள் சமூகத்தையே ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளுறீங்க. ஏன் அப்படின்னா, முதலாவது எடுப்பில் இருக்கீங்க. பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 150 ml ஸ்பெர்ம் அவங்களுடைய உடலில் இருந்துச்சான் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டானுங்க. அது பொய். அதனுடைய உடல் கூறு ஆய்வின் அடிப்படையில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் சயின்டிஃபிக்கலாக அப்படி நடக்க வாய்ப்பும் கிடையாது. அப்படி நடந்ததுக்கான எவிடன்ஸும் அந்த உடல் கூறு ஆய்வில் கிடைக்கவும் கிடையாது. எனவே இது முதலாவது பொய். இதை தான் இவங்க தீவிரமாக பரப்புறானுங்க. இதை கேட்கும்போது எவ்வளோ அருவருப்பாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை இவங்களுக்கு நினைக்கவே இல்லை. நான் இதையே முதலாவது சொல்லிட்டு விவகாரத்துக்குள்ள போக விரும்புகிறேன் அப்படின்னா, இது அடிப்படையை வச்சு ஒரு பெரிய பதட்டத்தை சமூகத்தில் உருவாக்கியிருக்காங்க. உடல் கூறு ஆய்வுகள் வரட்டும், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிச்சுட்டு பேசுவோம்லாம் கிடையவே கிடையாது. எதெல்லாம் சமூக வலைத்தளங்கள் முக்கியமாக ட்விட்டரில் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கழுத்தை உடைச்சு காலை 2 பிச்சு இந்த விதமாக எலும்புகள் உடைக்கப்பட்டது. எலும்புகளை உடைச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்கானுங்க, கூட்டு பலாத்காரம் அப்படின்றானுங்க. கிடைக்கக்கூடிய உடல் கூறு ஆய்வுகளின் படி அப்படி உடைக்கப்பட்டு எந்த ரேப் நடக்கல, ரேப் அண்ட் மர்டர் நடந்திருக்கு. அது உறுதியாக நடந்திருக்குது. ஆனால் இவனுங்க அது சோசியல் மீடியாவில் உட்காந்து தங்களுடைய வியூஸ்க்காக ஏகப்பட்ட கற்பனை கதைகளை கலந்து விடுறாங்கல்ல, அப்படி கிடையாது. அதுக்கடுத்து மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கற்பழித்து இறந்து போன பெண் இருக்காங்களே, அவங்களுடைய அம்மா அப்பாட்ட அந்த பெண்ணுடைய உடலை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சூசைட்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறானுங்க. அப்படி ஒன்று நடக்கவே கிடையாது. சிபிஐ உடைய ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. அந்த எல்லா ரெக்கார்ட்லையும் பார்த்தாச்சு. அப்படியான விஷயங்களை அந்த மருத்துவ வளாகத்தில் கூடிய மருத்துவர்னு சொல்லலை, அந்த நிர்வாகம் சொல்லலை, அந்த போலீஸ் தரப்புலையும் சொல்லலை. இன்னொரு போட்டு அந்த குற்றவாளி இருக்காங்க, அவனோட புகைப்படத்தை அவன் நல்ல நாமம் போட்ட மாதிரி ஒரு புகைப்படத்தை ஒன்று எடுத்து பரப்புறானுங்க. பாருங்க இந்த இந்தியாவுடைய நிலைமையே, இதுவே சவுதி அரேபியா பிற நாடுகள் இந்த மாதிரி நடக்குமா, இப்படி கிளப்பி விட்டுருக்காங்க. அதுக்கு கடைசியில் வரேன். குற்றத்தில் ஈடுபட்ட இந்த சஞ்சய் ராய்னு ஒருத்தருக்காங்க, அவனோட வயது 33. இந்த சஞ்சய் ராய் 2019 இங்கே வேலை பார்க்குறான். இங்கே தமிழகத்தில் காவலர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்துச்சு. 2020 தான் அதை இழுத்து 3 நினைக்கிறேன். அதாவது லோக்கல் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோடு சேர்ந்து போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஒரு கூட்டம் தெரிவாங்க. அவன் ஃபுல்லாக 20 26 வயசு இருக்கும். அவன் எதை சுற்றி தெரிவானுங்க. அதே மாதிரியான ஒரு அமைப்பு அங்கே இருக்கு. அதாவது சிவில் வாலண்டியர்ஸ் ஒரு அமைப்பு அங்கே இருக்குது. அவங்க காவல்துறையுடன் சேர்ந்து இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடுறானுங்க. எப்படி, அதாவது போலீஸ்க்கு உதவும் விதமான வேலைகளை ஈடுபடுறதுக்காக அவர்களை எடுக்கிறானுங்க. ஸோ 1,30,000 பேர் எடுக்கணும்னு சொல்லி 1,20,000 பேரை இந்த மம்தா கவர்மெண்ட் எடுத்திருக்கு. இதில் யாரும் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1,20,000 பேர் எடுக்கிறாங்களே, இது எடுத்ததில் ரிட்டன் டெஸ்ட் கிடையாது, எந்த இன்டர்வியூ கிடையாது, எந்த ட்ரைனிங் கிடையாது. இதில் எப்படி எடுத்துருக்கான்னு கேளுங்க. எப்படி எடுத்துட்டாங்கன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய பிரமுகர்கள் இருக்காங்களே, அவங்க டிக் பண்ணுற ஆளுக்குள்ள உள்ள போகிறாங்க. அப்போ இது ஏறக்குறைய யாரோட படையாக மாறுது, இது ஆளுங்கட்சியான மம்தா பானர்ஜியுடைய ஆதரவு பெற்ற கூட்டமாக தான் மாறுது. காவல்துறையினர் அதுக்கப்புறம் சிவில் வாலண்டியராக வரக்கூடிய அந்த எல்லா நபர்களுமே கட்சி சார்ந்த நபர்கள், கட்சியோட பின்புலத்தில் தான் வரானுங்க. எனவே இது முதலாவது குற்றம். இந்த குற்றத்தை இங்க கூட செய்தி ஊடகங்கள் எடுத்து பேச தயங்குவது ஏன்? இதை எடுத்து பேசினா மம்தா பானர்ஜியோடைய உண்மையான லட்சணம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அதை விட்டுட்டு மம்தா பானர்ஜி பேரணி போகுது. யாருக்கு எதிராக? அதுக்கு எதிராகவே பேரணி போகுதா? நடந்த சம்பவம் எங்கே, யார் ஆட்சியின் கீழே, எதன் தப்பு நடந்துச்சு, இதை பற்றிலாம் மம்தா பானர்ஜியை கேள்வி கேட்கறது யாருமே கிடையாது. எங்கேயும் வந்துட்டாங்க. இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை. இதுவே வேறொரு மாநிலத்தில் நடந்துச்சுன்னா இதே மாதிரி நீ பேசுவியா? மம்தா பானர்ஜி என்ன கேட்கணும்? இந்த காவல்துறை நண்பர்கள் தீராயில இந்த 1,20,000 பேர் இவங்க பண்ணாத சேட்டே கிடையாது. அந்த வெஸ்ட் பெங்கால் முழுவதும், மேற்கு வங்காளம் முழுவதும் இவங்க மீது ஏகப்பட்ட புகார்கள் உண்டு. இது எல்லாமே தாதா கூட அடியாளமா சுத்தி தீரானுங்க. இவங்களால எந்த நல்லது நடக்க போறேன்னு இவங்க லஞ்சம் வாங்குறது வந்து எல்லா செட்டையும் பண்றானுங்க, பெரிய அட்டூழியம் பண்றானுங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக. இந்த குற்றச்சாட்டு கடந்த 3 வருடங்களா இருக்குது. இந்த குற்றச்சாட்டு மீது தீவிரமான நடவடிக்கை அந்த ஆளும் தரப்பில் ஈடுபட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஒழுக்கம்னு ஒன்று வந்திருக்கும். 9,000 வாங்கிட்டு மீதி இருக்க காசுக்கு தேவையான அளவுக்கு லஞ்சம் வாங்கிட்டு விட்டுருந்தாங்க. அவன் உள்ள புகுந்து எல்லா சேட்டையும் பண்றான். இந்த சஞ்சய் ராய் உள்ள இருக்கால, அவனுக்கு என்ன தகுதி? அவனுக்கு என்ன தகுதி? எந்த தகுதியும் கிடையாது. அவன் எப்படி ஒரு மருத்துவமனையுடைய முழு வளாகமும் போயிட்டு வரதுக்கு அனுமதி இருக்குது?
எப்படி அந்த அனுமதி கிடைக்குது? அது காரணமே காவல்துறை. காவல்துறை அந்த அளவுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. அவன் மீது ஏகப்பட்ட குற்ற நடவடிக்கைகள் இருக்கு. தண்ணியை போட்டு ஒட்டுமொத்த மருத்துவமனை வளாகம் முழுவதும் அவனால எங்கே வேணாலும் போயிட்டு வர முடியும்னா பின்ன என்ன நிர்வாகம்? இதுல நீதிமன்றமே ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதான் மம்தா கவர்மெண்டுடைய முகத்தினை கிழிக்கிறது. அதை அவனுக்கு கேட்கவே இல்லை. அது என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்த மருத்துவமனை இருக்கு இல்லையா, அவருடைய டீனா இருக்கக்கூடிய பிரின்சிபலா இருக்கக்கூடிய அந்த காலையோடு சேர்த்து பிரின்சிபலா இருக்கக்கூடிய நபரை சந்தீப், அவரோட பேரு சந்தீப் கோஸ் அவர்களை 4 மணி நேரத்தில் அவர் ரிசைன் பண்றாரு. அந்த நிகழ்வு நடந்து 4 மணி நேரத்தில் ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணி அடுத்த 4 மணி நேரத்தில் இன்னொரு காலேஜுக்கு பிரின்சிபலா யாரு, இந்த ஆளும் தரப்பு இது மம்தா கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் போடுதுன்னா அந்த ஆளுக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் நீங்களே சொல்லுங்க. இந்த பதட்டம் இயற்கையாவே மருத்துவமனைகளை சுற்றி உண்டு. அதாவது ஏதோ ஒரு நபர் தினமும் இறப்புகள் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஏதோ ஒரு நபர் இறந்து போறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சிகிச்சை பலனின்மை இல்லாட்டி போதிய மருந்து கிடைக்கல, ஆனா ஏதோ ஒரு வகையில மருத்துவர்கள் தான் காரணம், அங்கிருந்து மருத்துவ ஏற்பாடுகள் தான் காரணம், அங்க நிர்வாகம் தான் காரணம்னு கோவப்படக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எப்போதுமே அங்கே உண்டு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல போதுமான பந்தோஸ்து வச்சுக்கணுமா இல்லையா? இதுல இன்னும் சில விஷயங்களை நீங்க சேர்த்து பார்த்தாதான் நீங்க வெஸ்ட் பெங்காலை சரியா பார்க்கவே முடியும். அதாவது மேற்கு வங்காளத்துடைய உண்மை நிலவரம் இருக்கு இல்லையா, அதை நீங்க சரியா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க சில சம்பவங்களை, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை அதையும் சேர்த்து பார்த்தாதான் அந்த ஊர் எப்படிப்பட்ட தன்மையுடையது தெரியும். இன்னைக்கு ஒரு டாக்டர், அதாவது பயிற்சி மருத்துவர் இறந்து போனதுனால இந்தியா முழுவதும் பயிற்சி மருத்துவர்கள் எல்லா பேருமே ஸ்டூடெண்ட் முதற்கொண்டும் போராட்டத்தில் குதிச்சதுனால நமக்கு ஓரளவுக்கு விஷயங்கள் வெளியே வருது. ஆனா இந்த மேற்கு வங்காளத்தில் என்ன மாதிரி சூழல் இருக்கு அப்படின்னா, எடுத்துக்காட்டு சொல்றேன், என்ன மாதிரி சூழல் உண்டு அப்படின்னா, இந்த திரிணாமுல் காங்கிரஸ்ல இவங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுமே இவங்களுடைய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எதிர்பார்ட்டியா இருக்கக்கூடிய பிஜேபியோ இல்லாட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ இவங்களெல்லாம் தேடி பிடிச்சி அடிக்கிறத முதல் வேலை. அடிக்கிறது மட்டும் கிடையாது, அங்கே ரேப்பும் நடக்கும். கவுட்ஸ்னு ஒரு இடம் நினைக்கிறேன், எடுத்துக்காட்டு சொல்றேன், அங்கே பிஜேபி ஒர்க்கர் வேலைக்கு போயிடறேன். வேலைக்கு போனதுமே அந்த வீட்டுக்குள்ள ஒரு 8 பேர் நுழையிறாங்க. யாரு? இந்த திரிணாமுல் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் உள்ள புகுந்து அவனோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்கள ரேப் பண்றாங்க. இந்த பெண்களை ரேப் பண்ற வேலைக்கு பாருங்க, இந்த வேலையை வெஸ்ட் பெங்கால் முழுவதும் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் பண்ணுவாங்க. இந்தியா முழுவதும் வேற எங்க இப்படி கேவலமான ஒரு அரசியல் பார்க்க முடியாது. வெஸ்ட் பெங்கால் அந்த அளவுக்கு கேவலமான அரசியல் இருக்கும். அது கம்யூனிஸ்ட் காலத்துல இருந்து அப்படிதான் வச்சுக்கோங்க. மம்தா பானர்ஜி எப்போ வந்து பதவியில் உட்கார்ந்துச்சோ அது கூடுதல் மோசம். அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரவுடித்தனத்துக்கு உச்ச போயிடுச்சு வச்சுக்கோங்க. வீடு புகுந்து ரேப் பண்றது இங்க மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரண. பீகார்ல பேசாத, மேற்கு வங்காளத்தை பேச வச்சுக்கோங்க, கார் துப்புரமா இருக்கும். ஆனா இங்க இருக்க எவனும் பேசவே மாட்டான். சந்தோஷ் காலின்னு ஒரு இடம், அந்த இடத்துல டிஎம்சி அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் ஆபீஸ்க்கு தினமும் 2 பொண்ணை தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணுவாங்க. எப்படி? அந்த கிராமம் ஃபுல்லோ, அந்த கிராமம் முழுவதும் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அதை தாண்டி 2 பேர் வெளியே வந்து சொல்லிதான் அந்த விவகாரம் வெளியே வெடிச்சு போய் பார்த்தா அவங்க தினமும் இதே வேலை. யாரு? இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கேம்பரு, யாரு? இந்த மம்தா பானர்ஜி ஆட்கள். இவங்க இதே வேலை தினமும் தண்ணியை போட்டு 2 பொண்ணை தூக்கிட்டு வந்து ரேப் பண்ண வேண்டியது. இது நீங்க வேலையே. இது எவ்வளவு பெரிய கேவலம். அந்த கேவலத்துல எவனும் எதிர்த்து பேசவே இல்லை. ராகுல் காந்தியில ஆரம்பிச்சு இங்க எம்கே ஸ்டாலின்ல தொட்டு கனிமொழி வரைக்கும் யாரா வாயை திறந்துருக்கீங்களா? இதுவே வேற எங்க நடந்து வச்சுக்கவே, குஜராத் நடந்து வச்சுக்கவே. பாருங்க பாஜகவுடைய முகத்திரையை. அவன் பேசியிருப்பே இல்லையா? இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, மக்கள் பாதிக்கப்படுறான்னு யாரும் பாக்குறது இல்லை. இதுல எப்படி அரசியல் தேடுறான். இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, அந்த சம்பவம் நடந்துச்சுல, அந்த சம்பவத்தில் ஈடுபட சஞ்சய் ராய் இருக்கல, அவங்களோட நெத்தில நாம அதை போட்டு அதை வச்சு ஒரு கும்பல் அலைஞ்சிருக்காங்க. எப்படி எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. 2022 ஏப்ரல்ல மட்டும் நீங்க எடுத்து ஜஸ்ட் செய்தித்தாளில் புரட்டுங்க. அதுல 40 நாட்கள்ல, ஏப்ரல் மேல 40 நாட்கள்ல 15 ரேப், 15 கற்பழிப்பு சம்பவங்கள். அந்த 15 கற்பழிப்பு சம்பவங்கள்ல 10க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பண்ணது இந்த டிஎம்சி, எது? திரிணாமுல் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ். அவனோட மகங்க அவனுங்க இதே வேலையா தெரிவானுங்க. இதை தாண்டி 2 போலீஸ். இந்த லட்சணத்துல தான் அந்த ஒட்டுமொத்த ஆட்சியே நடக்குது. அதை எதிர்த்து நேற்று நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ், முக்கியமா மம்தா பானர்ஜி கொஞ்சமாவது அங்கே 4 பேர் கேட்பாங்கன்னு பயம் இருக்கும். நமக்கு என்ன நடந்தாலும் செய்தி நிறுவனம் நம்ம போட்டு நிக்க போகுது அப்படின்னு மம்தா பானர்ஜியும் அந்த கட்சியோட ஆட்கள் தெரியாம பாருங்க. அதுதான் பிரச்சனைக்கு காரணம். 1,30,000 பேர்ல சுமார் 1 லட்சம் பேர் அந்த கட்சியினுடைய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் தான். அவங்கள தான் இவங்க போலீஸோடைய நண்பர்கள். அதாவது இந்த சிவில் வாலண்டியர் பேர்ல உள்ளுக்குள்ள வசூல் பண்றதுக்கு இவங்களை கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க. அப்ப அவங்க ஆடதானே செய்வாங்க. அதோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயங்கள் தான். ஒண்ணு, நாடு முழுவதும் இப்படியான பாதுகாப்பான நிலைமை எல்லா அரசு அலுவலகங்களும் இருக்குது. முக்கியமாக இந்த அரசு மருத்துவமனைகள் இருக்குது. அந்த அரசு மருத்துவமனையில் கடைசியா எது வரைக்கும் போயிட்டாங்க கோரிக்கை, அதாவது அரசு மருத்துவர்கள், அது கூடிய பயிற்சி மருத்துவ நபர்கள் எது வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு சரியா டாய்லெட் ஃபெசிலிட்டி, சரியா ட்ரெஸ் மாற்றக்கூடிய ரூம், இந்த 2 மட்டும் எங்களுக்கு சரியா அமைச்சு கொடுங்க இப்படின்னு பல வருஷமா போராடி இருக்காங்க. இதை கூட ஒழுங்கா அமைச்சு கொடுக்க முடியாத நிலைமையில தான் இங்க அரசாங்கங்கள் செயல்படுது.
தமிழ்நாடு இதுக்கு ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் இதே லட்சணம் தான். இதையும் தாண்டி இந்த பயிற்சி மருத்துவர்ன்ற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பயிற்சி மருத்துவர் தான் கடைசியில் பலிகடா. மேலே இருக்கிறாங்க பாருங்க, அவங்களாம் அரசியல்வாதிகளோட சேர்த்துக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டிலேயே குளுக்கோஸ் தட்டுப்பாடு வச்சுக்கவேன், அதையெல்லாம் யார் தலையில் போட்டுறான்னு வச்சுக்கவேன். இவங்க மேலே இருக்காங்க பாருங்க, அவங்க எதுவும் சரியான உபகரணங்கள் வராது, சரியான மாத்திரைகள் வராது, தேவையான மருந்து பொருளுடைய இருப்பு இருக்காது. இதையெல்லாம் யார் தலையில் ஈஸியாக போட்டுருவாங்க, மேலே உட்காந்து ஆட்சியாவது இவங்களும் ஈஸியாக சமாளிச்சுவாங்க. ஆனால் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சி மருத்துவர் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் பேஷண்ட்டை போய் பார்க்கணும், நோயாளிகளை போய் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த பயிற்சி மருத்துவர் இருக்காங்களே, இவங்க தான் நேரடியாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்வாங்க. இந்த நேரடியாக பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு கூடுதல் சிரமமும் இருக்குது. அது என்னன்னா, ஏதாவது உயிரிழப்பு நடக்குது, ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னு எடுத்தடுப்பில் அடிக்கிறதுக்கு பாயிறது அவங்க மேலே தான். அந்த இடத்துல பயிற்சி மருத்துவராக பாருங்க, அவங்க எல்லா பேருக்கும் ஆபத்து தான். இந்த ஆபத்தான சூழ்நிலை இன்னைக்கு நேற்று கிடையாது, எல்லா காலமும் இருக்கு. இந்த ஆபத்தான சூழல் பாதுகாப்பான சூழலை நோக்கி நகர்த்த வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்துடைய கடமை. இந்த நிகழ்வுக்கு அப்புறமாவது எல்லா அரசாங்கமும் முழிச்சுக்கணும். அவங்க போய் அசதியா கான்ஃபரன்ஸ் ரூம்ல படுக்க வேண்டிய நிலைமையில அந்த நிர்வாகம் இருந்திருக்கு. அதையெல்லாம் எவனும் பேசவே கிடையாது. இந்த லட்சணம் அந்த பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் அதே நிலைமை தான். இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு சமூகம் முழுக்க முழுக்க காமம், அதுக்கப்புறம் கோபம், இந்த ரெண்டுக்கும் இறை தேடி அதை மட்டுமே வச்சு அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் தூண்டி விட்டுக்கிட்டே தெரியுது ஒரு கும்பல். அது வேற எதுவும் கிடையாது, இன்ஸ்டாகிராம் போனோகிராஃபி வரைக்கும் இந்த ரெண்டுக்கு இறை போட்டு ஒரு சமூகத்தையும் தூண்டி விட்டுட்டே தெரிஞ்சா நமக்கு வியாபாரம் நடக்குன்னு சீரியல் ஆரம்பிச்சு, இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு, இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி தொட்டு எல்லாமே குப்பைக்காடா மாத்திரக்கூடிய இந்த சமூகத்துல இந்த மாதிரி 24 மணி நேரமும் செக்ஸ் தேடின ஒரு சமூகத்துல இந்த மாதிரி சைக்கோ தான் உருவாவேன். இந்த மாதிரி சைக்கோவா ஒரு மனுஷன் உருவாகக்கூடாதுன்னா நல்லொழுக்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அதற்கு போதிய ஆதரவும், நல்ல விஷயங்களுக்கு ஆதரவும், நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு போற நபர்களுக்கு ஆதரவும் பெருகினால் ஒழிய இந்த விஷயங்கள் குறையும். சட்டங்களை கடுமையாக்குனா குறையுன்றதெல்லாம் நம்மளா சொல்லிக்க வேண்டியதா, இது உண்மை கிடையவே கிடையாது. இங்க தேவையானது தனிப்பட்ட நல்லொழுக்கன்றது ஒவ்வொரு வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். அது எப்படியா ஆரம்பிக்கணும்னா, ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் வீட்டிலேயே அவன் வளரும் போது பெண்ணை மதிக்கிறதுனா என்ன, அந்த சமூகத்தில் தான் எப்படியா ஒரு ஜென்டில்மேனா நடந்துக்கணும், இந்த விஷயத்தை பெற்றோரே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அது பள்ளிகளையும் தொட்டு கல்லூரிகளையும் ஆரம்பிச்சு.